இருந்து உள்ளுக்குள்ளார 9 கிலோமீட்டர் ஒரு ஆஃப் ரோடில் டிரைவ் பண்ணி நம்ம போகிறோம் அப்படின்னா எந்த ஆள் அரவுமே பெரிய லெவலில் இல்லாத கம்ப்ளீட்டாக ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு தான் இன்றைக்கி போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் ரூம் இங்கேருந்து? 9 கிலோமீட்டர். அனிமல்ஸ்லாம் எதுவும் பார்க்க முடியுமா? போகிற வழியில் யானைகள் மாதிரியான வைல்டு அனிமல்ஸ் பார்க்குறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. வாட்டர் ஃபாலில் போன மாதத்தில் ஒரு பாட்டி மோதல் போச்சு, யானை அடிச்சிச்சு. போகும்போது யானையை பார்த்துருவாங்க, கரடியை பார்த்துருவாங்க, காட்டு மாடு, சிறுத்தையெல்லாம் ரோட கிராஸ் பண்ணுறதுன்னு பார்த்து சொல்லுவாங்க. ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு, ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப சுத்தம் மோசம். இங்கேருந்து 9 கிலோமீட்டர் நம்ம உள்ளுக்குள்ளார அது நேராக இருக்கு பாருங்கள் செக் போஸ்ட்டு. இப்படி யானை வந்து நிற்கிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பைசன் பைசன் பார்க்கிங் டேர் பார்க்குறது ரொம்ப ரேர். அது பார்க்கிங் டேர் தான் அது. கண்டிப்பாக ஏதோ வருது பார்த்துருக்கீங்க. நான் அட்டைப்பூச்சி வேற இருக்குமா இங்கே, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஓ, சென்னாய் வருமா? அங்கே வந்து புளியும் வந்துருக்கா 2 நாளைக்கு, சென்னாய் வருமா, குப்பையில் எல்லாமே அங்கே தான். 2 நாளைக்கு முன்னாடி புலி வந்ததா? 2 வாட்டி பார்த்துருக்காங்க புளி அங்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி வால்பாறையிலேருந்து செக் அவுட் ஆகிறோம். வால்பாறையிலேருந்து கிளம்பி மானம்பள்ளி போகிறோம். இன்றைக்கி செகண்ட் டே வால்பாறையில். நாம் மானம்பள்ளியில் இது வரைக்கும் ஸ்டே பண்ணது கிடையாது. அது வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார, அது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார தான் நாம் போய் ஸ்டே பண்ண போகிறோம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வைல்டு அனிமல்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு பகுதி தான். பொதுவாக புலி, சிறுத்தை, கரடி, யானை, காட்டெருமை இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் நிறைய பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் மானம்பள்ளி. அங்கே வந்து எல்லோரும் போகிறதுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது. அங்கே போகணும் அப்படின்னா அங்கே லோக்கல் பீப்புள்ஸு, இபி ஒர்க் பண்ணுறவங்க, அந்த எஸ்டேட்காரவங்க போகலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் வெளியிலேருந்து போகிறோன்னா இந்த மாதிரி மானம்பள்ளி ரெஸ்ட் ஹவுஸில் நாம் ரூம் புக் பண்ணியிருக்கணும். ரூம் புக் பண்ணியிருந்தால் நாம் அங்கே போகலாம். நாம் ஆல்ரெடி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ரூம்லாம் வந்து இது ஆக்சுவலாக மெயின் ரோடு, வால்பாறை டு சோலையார் போகக்கூடிய மெயின் ரோட்லேருந்து உருளிக்கல் செக் போஸ்ட்னு ஒரு இடம் இருக்கும். அந்த உருளிக்கல் செக் போஸ்ட்லேருந்து உள்ளுக்குள்ளார 9 கிலோமீட்டர் ஒரு ஆஃப் ரோடில் டிரைவ் பண்ணி நம்ம போகிறோம் அப்படின்னா எந்த ஆள் அரவுமே பெரிய லெவலில் இல்லாத கம்ப்ளீட்டாக ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு தான் இன்றைக்கி போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு அருமையான இடம். நம்ம ஃபஸ்ட்டு டைமாக அங்கே போய் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, போகிற வழிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அங்கே போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரூம்ஸ் எப்படி இருக்குது, என்ன ரேட்டு, இது எல்லாமே வந்து எப்படி புக் பண்ணுறது, எல்லா டீட்டெயிலுமே நான் அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். 12 மணிக்கு அங்கே செக்கின்னு, மணி இப்போ 10 ஆகுது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே போகிறோம். அங்கே போய் அங்கே பொதுவாக வந்து வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ போகிற வழியில் யானைகள் மாதிரியான வைல்டு அனிமல்ஸ் பார்க்குறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் அங்கே போயிட்டு அப்படியே நம்ம அங்கே மானம்பள்ளி போய் செக்இன் ஆகிடலாம். நீங்கள் மானம்பள்ளியில் ஸ்டே பண்ண வர்றீங்கன்னா என்னென்ன நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் நான் மானம்பள்ளியில் போய் செக்இன் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளுக்குள்ளார போகும்பொழுது இங்கேருந்து நம்ம செக்இன் ஆகணும்னா என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குங்கிறத வீடியோவை கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாம் மானம்பள்ளி போகிறதுக்கு முன்னாடி நல்லமுடி வியூ பாயிண்ட் வரைக்கும் போகிறோம். இது வரைக்கும் நல்லமுடி வியூ பாயிண்ட் நான் போனதில்லை, ஃபஸ்ட்டு டைமாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம். போகிற வழியிலலாம் கூட யானைகள் நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. யானைகள் மட்டும் இல்லாமல் இந்தியன் காரும் நிறைய பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது போகிற அந்த தூரம் பார்த்திங்கன்னா 2 சைடுமே டீ எஸ்டேட் தான். பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 கிலோமீட்டர் மேலே நம்ம ஆஃப் ரோட்லேயே ட்ராவல் பண்ணி அந்த இடத்த போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஆழ்ந்த இரங்கல், தடை செய்யப்பட்ட பகுதி. இங்கெல்லாம் இறந்து போயிருக்காங்க உங்களுக்கு. போர்டு எத்தனை போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் வந்து ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று வரும், எல்லா வாட்டர் ஃபாலும் ஏதோ ஒன்று. இது ரெடி பண்ண மாதிரியே இல்லையே. இது ஆண்டாண்டு காலமாக இது இப்படியே இருந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சார்ஜஸ்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க, பட் இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் இல்லையா? நாம் நல்லமுடி வியூ பாயிண்ட் போகிறதுக்கு காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு நம்ம நடந்து போகணும். 2 சைடும் டீ எஸ்டேட்டு. ஆனால் நடந்து போகிற தூரங்கிறது நமக்கு தெரியாது, போகிறதுக்கே ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சம்டைம் வந்து இந்த இடத்துல வந்து யானையும் நிற்கும் அப்படிங்கிறாங்க. யானை நின்றுச்சுன்னா இது உள்ளுக்குள்ளார போகிறதுக்கு நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அதனால் அதை அவங்க வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம சேஃப்டிக்காக அவங்க அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சுருக்குறாங்க. நாங்கள் போனப்போ யானைகள் இல்லை, அதனால் கொஞ்சம் பயம் இல்லாமல் போனோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம், மிஸ்ட் இருந்தது அப்படின்னா நம்மளால் கிளியராக அந்த வேலியிலேருந்து பார்க்க முடியாது. ஏன்னா பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீப்பாக இருக்கும் அந்த இடத்துல. அதனால் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போங்க. கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கொஞ்சம் சறுக்கி விட்டதுனாலும் கீழே ஃபுல்லாக பாதாளத்துக்கு போகிற மாதிரி ரொம்பவே டீப்பாக இருந்தது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. ஆனால் அங்கே இடத்துல போயிட்டீங்க அப்படின்னா மேலிருந்து கீழே பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளோ சூப்பரான வியூ இருந்தது. நாங்கள் போனப்போ மிஸ்ட் எதுவும் இல்லாததுனால கிளியர் வியூ இருந்தது. இது வால்பாறையோட ஹையஸ்ட் பீக் அப்படிங்கிறதுனால இங்கிருந்து வந்து நல்ல எல்லா மலையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கிருந்து மூணார் மலை கூட அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது கடல் மட்டத்திலிருந்து 1400 மீட்டர் ஹைட்டில், அதாவது 4500 அடி ஹைட்டில் வந்து இது இருக்குது. அதனால நல்லா சில்லுன்னு ஒரு வெதர் வந்து இந்த இடத்துல எப்போயுமே இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு உண்மையிலே இது ஒரு அருமையான இடமா இருக்கும். ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான இயற்கை எழில்சூழ அருமையாக இருக்கும் அந்த இடமே பார்க்குறதுக்கு. அதனால் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கடையும் இருக்குது. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா டீ, காஃபி இதெல்லாம் வந்து அங்கே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது வால்பாறை போகிறீங்க அப்படின்னா இந்த நல்லமுடி வியூ பாயிண்ட்டு ஒரு டைம் போயிட்டு வரலாம். நாம் கடல் மட்டத்திலிருந்து 2695 மீட்டர் ஹைட்டாக இங்கே தான் தமிழ்நாடு கேரளா பார்டர் ரெண்டுமே இருக்குது. இங்கே நமக்கு ஏத்தாப்பில் ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, பெரிய ஃபால்ஸு. அது இட்லியார் நீர்வீழ்ச்சியாக. ஸோ இந்த டீட்டெயிலாம் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே வந்து பிஎஸ்என்எல் மட்டும் சிக்னல் கிடைக்கிது, வேறு எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். உண்மையிலே வியூ வந்து நல்லாயிருக்கு. ஆனால் என்னென்னா நேற்று இருந்த மாதிரி கிளைமேட் ஒரே மிஸ்டியாக இருந்தது அப்படின்னா நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஆனால் மிஸ்டி எதுவும் இல்லாமல் கிளியரான கிளைமேட் இருக்கிறதுனால நம்மளால் கீழே உள்ளது எல்லாமே பார்க்க முடியுது. 10 கிலோமீட்ரு இந்த ஆஃப் ரோடில் ட்ராவல் பண்ணி வந்து பார்க்குற அளவுக்கு ஒருத்தான்னு கேட்டால் அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லை. இருந்தாலும் நீங்கள் வந்துடுங்க வால்பாறை, ஜஸ்ட் என்ஜாய் பண்ணலாம். ஒரு பிளேஸ் போகலான்னா வியூ ஓகேவாக தான் இருக்குது, வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்து நம்ம ரூமுக்கு போய் செக்இன் பண்ண போகிறோம். அதாவது மானம்பள்ளிக்குள்ளார என்ட்ராக போகிறோம். ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார என்ட்ராக போகிறோம். மானம்பள்ளி ரெஸ்ட் ஹவுஸில் தங்கணும்னா சில கண்டிஷன்லாம் இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபுட்டுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் நீங்களே வந்து இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயிடணும். ஸோ அதனால் நாங்கள் வால்பாறை டவுனுக்கு நேராக வந்து அங்கே வந்து சிக்கன், அப்புறம் அதுக்கு தேவையான ப்ரொவிஷனல் மளிகை ஜாமான் ஐட்டம், காய்கறிகள் இது எல்லாமே நாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மானம்பள்ளி நோக்கி போக ஆரம்பித்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல யானை கூட்டமாக நின்றுட்டு இருந்தது.
மொத்தம் 5 யானைகள் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தது. சரி, அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நமக்கும் செக்இன்க்கு டைம் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால ரோடு வேறு கொஞ்சம் ஆஃப் ரோடாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி, அதனால் நேரத்தோடு போயிடுவோம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக உருளிக்கல் செக் போஸ்ட்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து தான் நமக்கு ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகும். அதாவது மெயின் ரோட்லேருந்து நீங்கள் வால்பாறையிலேருந்து சோலையாறு டேமு, அதிரம்பள்ளி, சாலக்குடி இதெல்லாம் போகிற ரோட்டில் உருளிக்கல் செக் போஸ்ட்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இருந்து உள்ளுக்குள்ளார ஒரு 9 கிலோமீட்டர் வந்து ஆஃப் ரோடில் ட்ராவல் பண்ணி போனால் தான் நாம் வந்து மானம்பள்ளியை வந்து ரீச் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த செக் போஸ்ட்டு போயிட்டு அங்கே என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் செக் போஸ்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. வெளியாட்களுக்கு வந்து அனுமதி கிடையாது. அதுக்கப்புறம் நாம் அங்கே என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளார போகலாம். நாம் இப்போ மானம்பள்ளி ரெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து போயிட்டுருக்கோம் வால்பாறையிலேருந்து கிளம்பி. ஆக்சுவலாக நல்லமுடி வியூ பாயிண்ட் போயிட்டு பார்த்துட்டு ரோடு ஆஃப் ரோடாக தான் இருந்தது. ஒரு 10 கிலோமீட்டரு ஆஃப் ரோடு, இது 1 கிலோமீட்டர் ஓகேவாக இருந்தது. அது போயிட்டு அது வியூ பாயிண்ட்டு ஓரளவுக்கு கிளைமேட் கிளியராக இருந்ததுனால நல்லா இருந்தது. பார்த்துட்டு திரும்ப வால்பாறை வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ மானம்பள்ளி ரெஸ்ட் ஹவுஸில் வந்து சாப்பாடு அங்கே பக்கத்தில் ஹோட்டல் அதெல்லாம் கிடையாது. அது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே தான் நம்ம போய் ஸ்டே பண்ண போகிறோம். பக்கத்தில் கடை எதுவுமே கிடையாது. அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்துருங்கன்ட்டாங்க. நாம் வந்து நைட்டு வந்து நமக்கு இந்த சப்பாத்திலாம் சரிப்பட்டு வராது, இட்லி செய்ய சொல்லி சொன்னோம். அதுக்கு ஜாமான் சொன்னார் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்கன்ட்டு. அதனால் இட்லியும் சிக்கன் கிரேவியும் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி அதுக்கான ஜாமான்லாம் வாங்கிட்டு, சிக்கன் வாங்கிட்டு, மளிகை ஜாமான், காய்கறி இதெல்லாம் நம்ம வால்பாறையில் வாங்கிட்டு இப்போது மானம்பள்ளி நோக்கி போயிட்டுருக்கோம். மானம்பள்ளி நோக்கி போகும்பொழுது பார்த்திங்கன்னா போகிற வழியிலே வந்து யானை வந்து ஒரு குரூப்பாக ஒரு 5 யானை வந்து நின்றுட்டு இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சோலையார் போகிற ரோட்டில் தான் போய் உருளிக்கல்ங்கிற இடத்துலேருந்து உள்ளுக்குள்ளார நம்ம போகணும். மேபி நேற்று நம்ம பார்த்த அதே யானை மாதிரி தான் இருக்குது, அந்த யானையாக கூட இருக்கலாம் இந்த குரூப்ஸு. இன்றைக்கி எதுவும் சைட்டிங் எதுவும் காலையிலேருந்து யானை எதுவும் பார்க்க முடியலைன்னு நினச்சோம். இன்றைக்கி பார்த்தாச்சு. நம்ம 4 மணிக்குள்ளார செக் போஸ்ட் போகணும். மணி இப்போ 3 மணி ஆகுது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த புக்கிங் ஆன இதை வந்து டீட்டெயிலை வந்து மொபைலில் காமிச்சா கூட போதும். காமிச்சிட்டு அவங்கள்ட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து 9 கிலோமீட்டரு உருளிக்கல் செக் போஸ்ட்லேருந்து 9 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளார போனோம் அப்படின்னா நம்மளுடைய கெஸ்ட் ஹவுஸ் வந்து ரீச் பண்ணலாம். மானம்பள்ளி பவர் ஹவுஸும் போகிற வழியில் தான் இருக்குது. அங்கே ஜாஸ்தி வந்து எதுவும் வெஹிக்கிள்லாம் பப்ளிக் வந்து அலோடு இல்லை. ஒன்லி அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்க காமிச்சா தான் செக் போஸ்ட்டே ஓப்பன் பண்ணி விடுவாங்க. நாம் போகலாம். சோலையாறு டேமோட பேக் சைடு அணைக்கட்டில் இருக்க நீர்பிடிப்பு பகுதிகள் இதெல்லாம். ஸோ உருளிக்கல் செக் போஸ்ட் போயிட்டு இந்த டீட்டெயிலாம் முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து போகும்பொழுது நமக்கு யானைகளோ பைசன் இதுமாரி வேறு விலங்குகளையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கும். பொதுவாக அந்த செக் போஸ்ட் பக்கத்துலேயே வந்து லெப்பர்டு வரும் அப்படின்னாங்க. அதாவது சிறுத்தை வந்து அந்த இடத்துக்கு வரும், ரெகுலராகவே அந்த இடத்துக்கு வந்து கிராஸ் ஆகும் அப்படின்னாங்க. அதனால் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஈவினிங் நம்ம 4 மணிக்கு உள்ளார போயிட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்பி வர முடியாது. பஸ் மட்டும்தான் ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம இங்கேருந்து 6 மணிக்கு கிளம்புற பஸ் அங்கே வந்து 7:30 மணிக்கு வந்துட்டு திரும்பவும் 7:30 மணிக்கு கிளம்பி திரும்ப வந்து வால்பாறை போயிட்டு திரும்ப 10 மணிக்கு ரிட்டர்ன் ஆகுமா. அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம், வந்து உருளிக்கல் செக் போஸ்ட்டில் பஸ்ஸில் 7 மணிக்கு ஏறி 7:30 மணிக்கு ஏறி உருளிக்கல் செக் போஸ்ட்டில் இறங்கிட்டு செக் போஸ்ட்டில் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏதாவது சிறுத்தை ஏதாவது பார்க்க முடியுதான்னு பார்த்துட்டு திரும்ப 10 மணி பஸ்ஸில் திரும்ப உள்ளார போகிறோம். ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம போகிற இந்த 9 கிலோமீட்டரு இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளரே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அட்வென்ச்சராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் நீங்களும் வீடியோவை கண்டினியூவாக பார்த்து எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நாம் இப்போது உருளிக்கல் செக் போஸ்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். வண்டியை இப்போ பார்க் பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே செக்இன் ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து கிளம்பி மானம்பள்ளி போகலாம். அதனால் நீங்கள் மானம்பள்ளி ரெஸ்ட் ஹவுஸில் புக் பண்ணியிருக்கீங்கன்னா 4 மணிக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்துடுங்க. ஃபுட்டுலாம் எப்படி நம்ம ஃபுட்டு வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்களே வாங்கிட்டு வந்துடணும். இப்போ கீழே குக்கு இருப்பாப்புல, அது வந்து மெனு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல லிஸ்ட் கொடுப்பாப்புல, நீங்கள் வந்து கடையில் வாங்கலாம். இல்லாட்டி நீங்களே கடையில் என்னென்ன தேவையோ வாங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா அது வெஜிடேரியனாக இருந்தாலும் நமக்கு தேவையானது நம்ம தான் வாங்கிட்டு போகணும். எதுனாலும் சரி நீங்கள் என்ன வாங்கிட்டு போகிறீங்களோ அந்த மெனு. இல்லை என்ன வாங்கிட்டு போனால் இப்போ ஜென்ரலாக ஆயில் எல்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. இல்லை எல்லாமே வாங்க, ஏன்னா அங்கே கடை எதுவுமே கிடையாது கீழே. இப்போ அது எதுவுமே அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு கடையுமே கிடையாது, எந்த ஒரு பொருளும். ஸ்டோர் கூட ஒன்றுமே ஸ்டோர் ரூமோட ஒன்றுமே வச்சுக்க மாட்டேன் கிச்சனில். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து அங்கே எட்டு போகிறதுக்கு வசதியே கிடையாது. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் ரூம் இங்கேருந்து? ஒரு 9 கிலோமீட்டர். 9 கிலோமீட்டர். அதான் லாஸ்ட்டா? ஆமாம், அதுதான் லாஸ்ட்டு 4 hours. காரில் போகலாம்ல? காரில். கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், ஆஃப் ரோடு தான். அதுதான் போகிற மாதிரி இருக்கும். ஓகே. வேறு வண்டி எதுவுமே போகாது. உங்கள் இந்த கெஸ்ட் ஹவுஸ் போகிற வண்டி, அப்புறம் ஒரு பஸ், ப்ரைவேட் பஸ் போகுது, கவர்மெண்ட் பஸ். அது ஒரு நாளைக்கு எத்தனை பஸ் இருக்கு இங்கே? ஒரு பஸ் தான். அந்த ஒரு பஸ் 3 டைம் வரும் அவ்வளோ. இல்லை டைமிங்கு இப்போ மார்னிங் வந்து அங்கே தான் ஆல்ட்டு நைட்டு. மார்னிங் 7 மணிக்கு வரும் வெளியினால, மறுபடியும் உள்ளே போகிறது 12 மணிக்கு போகும். உள்ளார போகிறது 12 மணி. அதுக்கப்புறம் மேலே அதே மாதிரி 1:30க்கு மேலே வரும், மறுபடியும் 6 மணிக்கு வரும். இல்லை 12, 6, அப்புறம் நைட்டு 10 மணி, அவ்வளோதான். ஓ 12, 6, 10 இந்த ஒரே பஸ்ஸே போயிட்டு வந்துட்டு இருக்குமா? 10 மணி உள்ளேருந்து வெளில வருமா? அது அங்கேயே ஹால்ட்டு. இங்கேருந்து 10 போகிறது அங்கே ஹால்ட்டு, அப்புறம் காலையில் மேலே வரும். அனிமல்ஸ்லாம் எதுவும் பார்க்க முடியுமா? அனிமல்ஸ் இருக்கும், ஆனால் பெரிய லெவலில் பார்க்க முடியாது. உங்களுக்கு லக் இருந்தால் பார்க்கலாம். ஓகே ஓகே. மழை பெஞ்சிட்டு இருக்கனால இப்போ வெளியே வராது. உள்ள என்ன சிக்னல் எடுக்கும்? பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல் ரூம் கிட்ட எடுக்குமா? ரூமில் எடுக்காது. ரூம்ல இருந்து ஒரு 200 மீட்டர் வெளியே வந்தீங்கன்னா அங்கே எடுக்கும். வைஃபை எல்லாம் எதுவும் கிடையாது? வைஃபை எதுவும் கிடையாது. நாம் செக்இன் ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு அங்கிருந்து நம்ம கிளம்ப தயாரானோம். உள்ளுக்குள்ளார நுழையிறதுக்கு வெஹிக்கிள் என்ட்ரன்ஸ் சார்ஜஸ்னு ஒரு 50 ரூபாயும் ஒரு பர்சனுக்கு 30 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. செக் போஸ்ட் பக்கத்துலேயே ஒரு டீ கடை ஒன்று இருக்குது. அங்கே கொஞ்ச நேரம் அவர்கிட்ட இந்த இடத்தோட தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பொதுவாக வந்து சிறுத்தை வால்பாறைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இங்கே வந்தால் நம்மளால் ஏதாவது பார்க்க முடியுமா நம்ம இடத்துல? திடீர்னு பார்க்க முடியாது. அது இயற்கை அப்படியே சாயங்கால நேரத்தில் வரும், அல்லது இறை தேடி வரணும். அது எந்த நேரத்தில் காலையில் வரலாம், சாயங்காலம் வரலாம், அது சொல்ல முடியாது. ஆனால் பார்க்கலாம். ஆனால் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறுத்தை, கரடிலாம் பார்க்கலாம்ல இங்கே? சிறுத்தை எல்லாமே இருக்குது. யானை எல்லாமே? யானை எல்லாம் தாராளமாக பார்க்கலாம். தாராளமாக. ஆமாம், இப்போ வரும்போது கூட பார்த்தோம், குரூப்பாக நின்றுட்டு இருந்தது ஒரு 5 யானைங்க வரட்டுப்பாறைக்கு இந்தாண்ட. அது ஒரு 2-3 நாளாவே தொடர்ந்து அங்கேயே நிற்குது. ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு மேலே வந்தால் இந்த பக்கம் அதை சொல்ல முடியாது. வந்தால் பார்க்கலாம். பார்க்கலாம். இங்கே எதுவும் அனிமல்ஸ்னால எதுவும் பாதிப்புலாம் கிடையாதுல்ல மக்களுக்கெல்லாம்? இல்லை அப்படிலாம். அதுக்கிட்ட நம்ம போய் வழினா மாட்டினா தான், மற்றபடியெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லை. வாட்டர் ஃபாலில் போன மாதத்தில் ஒரு பாட்டி மோதல் போச்சு, யானை அடிச்சிச்சு. இப்படிதான் எதிர்பாராத விதமா இப்படிதான் நடக்குது. இப்போ மானம்பள்ளி போகிறேன், அங்கே கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணுறதுக்கு. அங்கே அது மாதிரி பார்க்க முடியுமா சிறுத்தை, யானைலாம்? சிறுத்தை பார்க்க முடியுமான்னு சொல்ல முடியாது. எல்லா மிருகத்தையும் பார்க்கலாம் தான். ஆனால் நம்ம நேரம் சில நேரங்களில் இங்கே செக் போஸ்ட்லேருந்து மானம்பள்ளி ஐடிக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்துருவாங்க. போகும்போதே பார்ப்பாங்க. போகும்போதே யானையை பார்த்துருவாங்க, கரடியை பார்த்துருவாங்க, காட்டு மாடு, சிறுத்தையெல்லாம் ரோட கிராஸ் பண்ணுறதுன்னு பார்த்து சொல்லுவாங்க. இங்கேருந்து நம்ம காரில் போகிறோம்னா என்ன ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? கூடுதலாக ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ரோடு ரொம்ப சுத்தம் மோசம். நீங்கள் ஆஃப் ரோட்டில் போகிறது தான் அப்படின்னு நான் குளிச்சு தான் போகணும். குண்டு மூலியமாக இருக்கும். ஆமாம். நீங்கள் மானம்பள்ளி கெஸ்ட் ஹவுஸ் போகிறதுக்கு உங்கள் காரில் வரலாம். இன்கேஸ் கார் இல்லைன்னா கூட நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்குது, அந்த பஸ்ஸில் கூட போகலாம். ஒரு நாளைக்கு 3 வாட்டி வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது மதியம் 12 மணிக்கு, அப்புறம் ஈவினிங் 5 மணிக்கு, அதுக்கப்புறம் நைட்டு 10 மணிக்கு, இப்படின்னு 3 டைமிங்கில் வந்து இங்கேருந்து வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா பஸ் ஸ்டாப்பு. இது வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும். நீங்கள் வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்னா இங்கேருந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி அட்வான்ஸாக டைம் வச்சுக்கிங்க. இங்கே 12 மணினா அங்கே ஒரு 11 மணியோ ஒரு 10:30 மணிக்கோ முன்னாடியே இருந்துட்டுருங்க அப்படின்னா நீங்கள் அங்கே பஸ் ஏறி நேராக மானம்பள்ளி கெஸ்ட் ஹவுஸ் வந்துடலாம். ஆனால் அங்கே பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போகணும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு, ஃபாரஸ்ட்குள்ளார. ஸோ அதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், வனவிலங்குகள் நடமாடும் பகுதின்னு. இங்கே ரோட்டு மேலேயே நைட்லலாம் வந்து யானைகள் நடந்து போவோமா. அது மட்டும் இல்லாமல் சிறுத்தை இங்கே இருக்கிற காம்பவுண்ட் வால்லேருந்து குதிச்சு ஒன்றதெல்லாம் பக்கத்தில் இந்த கடைக்கார் பார்த்ததா அவரே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ஸோ சிறுத்தை, கரடி, யானை எல்லாமே வந்து நைட் டைம் ஆச்சுன்னா இங்கே சர்வசாதாரணமாக உலாவுறதை பார்க்க முடியும்.
நம்ம ஏற்கனவே போயிட்டு பஸ்ஸில் திரும்ப வர்ற மாதிரி நைட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பட் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு தெரில, நைட் டைமில் விடுவாங்களான்னு தெரியல. அது அங்கே போனதுக்கு அப்புறம் செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். போன ரோடுக்கு இது பரவாயில்ல. இப்போ எப்படி இருக்குது, போக போக இன்னும் எப்படி இருக்குன்னு தெரில. ஆஃப் ரோடாக தான் இருக்குன்னாரு, அதனால் பார்த்து ஸ்லோவாக போங்க அப்படின்னாரு. பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, போகிற வழியிலே வந்து நமக்கு சிறுத்தை, கரடி இதெல்லாமே வந்து கிராஸ் பண்ணி நிறைய வாய்ப்பு இருக்குது, நீங்கள் போகிறதுக்குள்ளாரே பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. நான் ஹார்ன் பில் தெரியுங்களா, சத்தம் போடுது. வந்துச்சுன்னா நம்ம மாட்டிப்போம். ஏன்னா ஒன்று இது கீழே இருக்கணும், இல்லை மேலே. ஆமாம், ஏன்னா இது வந்து யானை வர்றதுக்கு வாய்ப்புள்ள இடம் தான். சொல்கிறது போகிற வழியில் வந்து யானையும் வரலாம். பொதுவாக இங்கே அதிகமாக பார்க்கக்கூடியது வந்து யானை, பைசன் வந்து அதிகமாக பார்க்க முடியுமா சொல்கிறாங்க. அது இல்லாமல் சிறுத்தை, கரடிலாம் அப்பப்போ வரும். உங்களோட லக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாப்பா அப்படியே ஸ்லோவாக போவோம். இந்த இடத்துல யானை வந்துச்சு அப்படின்னா இப்படி மேலும் ஏற முடியாது, இப்படி கீழே ஏற முடியும். பள்ளம் மேடு ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் போனால் ரோட்லேயே தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா குறுகலான ரோடு வேறு இல்லையா. குறுகலான ரோடு அப்படிங்கிறதுனால அங்கங்கே பெண்டு வந்து நிறைய இருக்கு பாருங்க. அதனால் நீங்கள் இப்போ போகிறீங்க அப்படின்னா இப்படி யானை வந்து நிற்கிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிவர்ஸ் எடுப்பீங்களா, அட்ரான்னு வடிவேலு அப்படியே நின்றுவீங்களா? நிற்பேன், அதோட ரியாக்ஷன் எப்படின்னு பார்ப்பேன். பார்த்துட்டு அப்படியே ரிவர்ஸை போட்டு எடுக்க வேண்டியது மேலே வந்துச்சு அப்படின்னா பார்ப்போம். நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறீங்களா இல்லை அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், அப்படியே நிற்பேன். எதுவும் அது பண்ணல, பேசாமல் அப்படியே போயிடுது. ஆனால் ஒருவேளை நாம வந்து அதோட வழியில் குறுக்கில் நின்னோம்னா அப்போ தான் ரிஸ்க்கு. அதுவும் நிற்கும், நாமளும் நிற்போம். ஆமாம், அது போகிறதுக்கு வழியை வந்து விட்டுட்டு நிற்கணும். பாருங்க, வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபென்சிங் ஃபுல்லாக போட்டிருக்காங்க பாருங்க. சந்தானங்க அதுதான், அவனும் நின்னா நானும் நின்னேன். எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஆனால் எலக்ட்ரிக் சப்ளை இருக்கான்னு தான் தெரியல. யானையெல்லாம் இறங்கி சர்வசாதாரணமாக இந்த ரூட்டில் வருங்கிறாங்க. எனக்கு அதுதான் எப்படின்னு தெரியல. அந்த டேனிங்கில் மட்டும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. ஐ திங்க் கொஞ்சம் ஹைட் இறங்கிட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே டீ கிடையாது, இங்கே காஃபி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் டீயும் காஃபியும் விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து காஃபி எஸ்டேட். இது காஃபி எஸ்டேட் வந்து ரொம்ப உயரத்தில் இருக்காது, கொஞ்சம் கீழே. டீ தான் கொஞ்சம் உயரத்தில் இருக்கும். ஆல்மோஸ்ட் அந்த ஆல்டிடியூட்ல இருக்கும்னு நினைக்கிறேன், காஃபி ஆல்டிடியூட்ல. நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ரெண்டு பக்கம் இறங்கி இருக்கு, சென்டர்ல ஹைட்டா இருக்கு. இப்போ ரெண்டு பக்கம் நம்ம டயரை விட்டோம் அப்படின்னா, ஒரு பக்கம் ஒரு டயர் அது இடிக்கும், சென்டர்ல இடிக்கும். நீங்க ஒரு பக்கமா தான் போகணும், ஒரு பக்கமா தான் போகணும். அந்த மிஸ்டேக் தான் நாங்க பண்ணேன். ரொம்ப ஹைட் கம்மி இருந்துச்சு, ஆனால் அது இடிச்சிச்சு. நான் ஹோண்டா சிட்டி ஓட்டி எனக்கு அது ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. நான் அது மாதிரி பார்த்து, அதுவும் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்லாம் பெருசாக இருந்ததுன்னு வச்சுங்க, ஒரு சைடு கிராஸாக தான் ஏற்றுவேன். நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏற்ற மாட்டேன். மழை பெஞ்சு கொஞ்சம் சேராக இருக்குது இதெல்லாம். ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக ஆஃப் ரோடு பார்த்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் ரஷ்யாக தான் இருக்குது, சேராக இருக்குது பாருங்கள் சைட்லலாம். இதெல்லாம் கொஞ்சம் வண்டி நம்ம என்ன பண்ணணும், வரும்பொழுது சேத்து பக்கம் நம்ம வந்து வண்டியை விடாமல், புளி வரும்போது நல்லா காஞ்சிருக்கும் மழை வராமல். இப்போ உள்ளுக்குள்ளார போன பஸ்ஸு வெளியில் போயிடுச்சு, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. இதுவே இப்போ உள்ளுக்குள்ளார அது போயிருந்து அது எதிர்த்தாப்புல வந்து நம்ம இப்போ போய் மாட்டணும்னு வச்சுங்க, எங்கே போய் ஓரம் கட்டுறது வழியே இல்லை. இப்போ நாளைக்கு நம்ம செக் அவுட் பண்ணும்போது இது ஒரு பாடமாக இருக்கும். செக் அவுட் என்ன பண்ணணும், பஸ் 2 மணிக்கு தான் வருமா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒடியாந்துருவோம். ஃபர்ஸ்ட் பஸ் மார்னிங் வருமே? மார்னிங் கிடையாது. ஷூரா? ஆமாம். இல்லை, அந்த இபி எம்ப்ளாயிஸ் ஏற்றிட்டு வரும்ல? கிடையாது. கேட்போம். ஆமாம், காலைல 7 மணிக்கு அங்கேருந்து நைட்டு 10 மணிக்கு இங்கேருந்து வர்றது, நைட்டு ஹால்ட். அங்கே ஹால்ட் பண்ணிட்டு காலையில் 7 மணிக்கு அங்கேருந்து கிளம்பும். கிளம்பிட்டு திரும்ப 2 மணிக்கு உள்ளுக்குள்ளார என்ட்ரு ஆகும். 2 மணிக்கு தான் வரும். ஆமாம், உருளிக்கல் செக் போஸ்ட்டில் 2 மணிக்கு என்ட்ரு ஆகுமா. அதுக்கப்புறம் 6 மணிக்கு ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் 10 மணிக்கு ஒரு வாட்டி. ஸோ 3 டைமிங்கில் வந்து உள்ளுக்குள்ளார என்ட்ரு ஆகும். இதுலேயே நம்ம பைக் கார் எடுத்து போயிட்டு வரலாம்னு சொன்னோம்.
நான் தான் சொல்லிட்டேனே, மானம்பள்ளி உள்ளார போனோம் அப்படின்னா நம்ம ஹவுஸ் அரெஸ்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு காலையில் தான் வெளி உலகத்தையே பார்க்கணும் அப்படின்னு. எவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஃபோர் ஃபாரஸ்ட் நல்லா அடர்த்தியாக இருக்குது. டக்குன்னு வந்து நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா அதுதான் இப்போ வயிற்றுல உங்களுக்கு புளியாக கிடைக்காது. நீங்கள் வேறு நல்லா ஓட்டிகிட்டு இருந்தீங்க, திடீர்னு உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ணுறணும். பாருங்க பைசன் பைசன் நானும் சொன்னீங்க, நல்ல வேலை யானை வரல, பைசன் வந்து பைசன் ஒன்று பண்ணாது போங்க. ஒன்றும் பண்ணாதில்ல, லைட்டாக இடிக்கும் வண்டியை. அப்படியே கொஞ்சம் தள்ளினாப்பில் போனீங்கன்னா ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நம்புகிறோம். எங்களை ஒன்றும் பண்ணாதீங்க என்ன, நாங்கள் ரொம்ப நல்லவங்க. நீங்கள் பின்னாடிலாம் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு பண்ணுறீங்க. ஓகே, அண்ணனை கோவப்படாத அளவுக்கு வரேண்ணே. பாய். மேல் பைசன் மேல் செம்ம ஜெக்ஜாண்டிக்காக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்களேன். என்னடா இறங்கி 1 கிலோமீட்டருக்குள்ளாரையே நாம் பைசனை பார்த்துட்டோங்கிற மாரி உண்மையிலே அட்வென்ச்சராக இருந்தது. ஆனால் யானை வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அனிமலோ அந்த மாதிரி பைசன் இருக்கு இல்லையா, இந்த இந்தியன் காரும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அனிமல். நீங்கள் எப்பயாவது பைசன் பக்கத்து மாதிரி போயிருக்கீங்களா? அப்படியா? ஒன்றும் பண்ணாதில்ல அது க்ளோஸில். நான் அதனால தான் சொன்னேன் போங்கன்னு. அது மூட் ஆனால் சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து மேலுங்க, ஃபீமேல்னாலும் பரவாயில்ல. ஆமாம் ஆமாம். இம்மிடியேட்டாக இன்னொரு டேர்ன் இருக்கு பாருங்க, கட்டு திரும்பி அடுத்த கட்டு. மானம்பள்ளி இன் ஆஃபீஸ். மானம்பள்ளி இன்னொன்று இருக்கு. அது என்ன ஹோட்டலா என்ன? மேனேஜர் பங்களா ஆஃபீஸ் சவமலை எஸ்டேட்டா இருக்கு பாருங்க. இந்த ரூட்டில் போகணும் போல் இருக்கு. இது அதை விட மொத்தமாக திகில் அடையுது. ஏதோ நம்ம ஒரு திகில் படம் மாதிரியே இருக்குது இது இல்லை? 2-3 கிலோமீட்டர் ஸ்பீடோட போக முடியலையே. எல்லாரும் போகும். ஆனால் இதில் மக்கள் நடமாட்டங்கிறது சுத்தமாக கிடையாது இந்த ரோட்டில். நடமாட்டமே இல்லை. எப்படி நடமாடுவாங்க? ஆமாம், எப்படி நடந்து வருவாங்க இந்த ரோட்லலாம்? அது மக்கள் நடமாட்டம் மீன்ஸ் வண்டி எதுவுமே கிடையாது, வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இல்லைல்ல உங்களுக்கு. அதனால இல்லை, அது மாதிரி வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இல்லாதப்ப அனிமல் மூவ்மெண்ட்டுங்கிறது அதிகமாக இருக்கும். காரணம் பொதுவாக வந்து இந்த ஹியூமன் அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே டிஸ்டன்ஸ் தான் இருக்க விரும்புவது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், அதனால தான் பகல்லலாம் வர்றதில்ல. எல்லாரும் போய் படுத்து தூங்கினதுக்கு அப்புறம் வெளில வர்றது அனிமல்ஸ். அதனால தான் இங்கே கூட வந்து உங்களுக்கு அதுதான். இப்போ டேனிங்கில் எப்படி இறங்குது பாருங்க, நிற்கிது பாருங்க ஒரு யானை. இப்படி டேனிங் இருக்கே, டேனிங் மறைவில் அப்படி நின்னா கூட தெரியாதுங்க. லைன் ஸ்பாட் இதெல்லாம் அப்படிதான் நினைச்சு இப்போ அதுக்கு அந்த. ஆமாம், நம்ம அந்த டேனிங்கில் திரும்பும்போது பார்த்தா ஸ்டைலாக நின்றுருக்காரு அவர். ஆட்டோ கிட்டலாம் குத்தி கிளப்பி எடுத்துருவோம், காரே கவுத்து விட்ருவோம். அந்த இது கார், இந்தியன் கார். இந்த மாதிரி இடத்துல உண்மையிலே சிறுத்தை கரடிலாம் சர்வசாதாரணமாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் போகும்பொழுது திடீர்னு ஒரு இடத்துல பார்ப்பதற்கு ரொம்பவே அரிதான பார்க்கிங் டேரை பார்த்தோம். அது எப்பயுமே ரொம்ப ஷை அனிமல் அப்படிங்கிறதுனால எங்களை பார்த்த உடனே டக்குன்னு உள்ளுக்குள்ளார ஓடிடுச்சு. இது அதனால தான் நார்மல் நம்ம கேமராவில் எடுக்க முடியல. இது அங்கே உள்ள டேஷ் கேமில் எடுத்த ஃபுட்டேஜ். கொஞ்சம் அளவு சாப்பிடுவாங்க, நம்ம தான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது. இந்த சைடு வந்து இந்த மாதிரி பார்க்கிங் டீரா எங்கே? அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உள்ளுக்குள்ளார ஓடிடுச்சு. அதனால் உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். ஏன்னா ரொம்பவே ஷை அனிமல் அப்படிங்கிறதுனால எங்களை பார்த்தா அடுத்த செகண்டே அது உள்ளுக்குள்ளார ஓடிடுச்சு. பங்களா மாரி ஒன்று இருக்குது, பாழடைஞ்சு சிதிலமடைஞ்சு ஒன்று இருக்குது. நானும் பார்த்தேன், யாருமே இல்லை இங்கே. எங்கடா வீடு? இந்த காட்டுக்குள்ளார வீடுன்னு பார்த்தேன். அங்கே கொஞ்சம் அது இங்கே ட்ரைபல் பீப்புள்ஸ் எஸ்டேட்டோடது. ஆனால் இப்போ யாரும் இருக்க மாதிரி தெரியல. இட்ஸ் ஆல் அபேண்டன். ஆளுங்க இருக்காங்க. ஆமாம், நடந்து வராங்க. 5
நடந்து வராங்க. வந்து விட்டது வெளிச்சம் வந்து விட்டதுங்கிறீங்க. ஃபுல்லாக ஆமாம் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கு இந்த பக்கம். 9 கிலோமீட்டர் வந்துட்டோம், வாய்ப்பே இல்லையே. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்துருப்போன்னு நினைக்கிறேன். இவ்வளோலாம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. நான் ரொம்ப ஸ்லோவாக ஃபஸ்ட் கியரில் தான் நான் வந்தேன். மானம்பள்ளி எஸ்டேட் இது பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது. மானம்பள்ளி எஸ்டேட். இங்கே வீடு ஒர்க் பண்ணுறவங்க இந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க அங்கே இருக்காங்க. சவமலை பிரைவேட் லிமிடெட். ஆமாம் சவமலையா பேர்லேயே சாவு வருது, சவம் வருது. நம்மளை பீதி பண்ணுறதுக்குனே எல்லாமே வருது. காஃபி சைட்லலாம் பார்ப்போம் ஏதாவது இருக்கானு. சைடில் ஏதாவது இருக்கான்னு பழுத்து இருக்கு பாருங்க. இருங்க ஒரு நிமிஷம். காஃபி நல்லா பழுத்து பதமாக இருக்குது. பறிச்சுட்டு போய் நம்ம ஊரில் கடையில் கொடுத்து அரைச்சிக்குவோமா? செமையாக இருக்குது. இடையில கொஞ்சம் தூரம் வந்தோன்னே பார்த்தா வீடுலாம் வந்தது. அப்பா ஒரு வழியாக வீடெலாம் வந்துடுச்சு. என்ன சூரிய வெளிச்சமே பார்க்காம இருந்து வெளிச்சம்லாம் இருந்தது, வீடெலாம் இருந்தாலும் ஓகே ஒரு வழியாக வந்துட்டோம் அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விட்டா அது சவமலை எஸ்டேட்னு சொல்லிட்டு அது ஒரு எஸ்டேட். அங்கே வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் அங்கே குடியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பவும் ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த ஃபாரஸ்ட்டை நம்ம ட்ராவல் பண்ணி தான் நாம் போய் மானம்பள்ளி ரெஸ்ட் ஹவுஸை ரீச் பண்ணோம். இது எல்லாத்தையுமே உங்களுக்கு எனக்கு காமிக்க முடியாது. ஆனால் நாங்கள் அந்த ட்ராவல் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா உண்மையில செம த்ரில் அண்ட் அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் போர்ஷன் மட்டும் நான் காமிச்சிருக்கேன். இல்லை தான் எப்போயுமே யானைகள் நிற்கும். இதான் ரிஸ்க்கு. திடீர்னு பாருங்கள் அப்படியே அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த திகில் படம் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த மூங்கில் காடு பார்த்தாலே. வயநாடுல தங்கியிருந்தப்ப ஒரு ரோடு ஃபுல்லாகவுமே மூங்கில் காடு. அவ்வளோ வயநாடு சைடு ஃபுல்லாக மூங்கில் காடு தான். நம்ம வயநாடுலேருந்து தேவர் சோலா போகிறது. தேவர் சோலை பாட்டை தேவர் சோலா தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. என் ஃப்ரெண்டு கல்யாணம் அட்மெண்ட் போயிருந்தேன். தேவசோலா உங்களுக்கு கூடலூர்லேருந்து வயநாடு போகிற ரூட். அது சுல்தான் பத்தேரியா கல்பேட்டா போகிற ரூட். கூடலூர் வழியாக ஊட்டி போகலாம். ஏறக்குறைய ஒரு 1 மணி நேர பயணத்துக்கு அப்புறம் நாம் மானம்பள்ளியை வந்துட்டோம். மானம்பள்ளி பவர் ஹவுஸ் இங்கே தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் மானம்பள்ளி பவர் ஹவுஸு. இதை சரௌண்டிங் இந்த பவர் ஹவுஸில் வேலை பார்க்குறவங்க, இந்த ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸு, இது எல்லாமே இது இங்கே ஊர் இருக்குது. இந்த ஊருக்குள்ளார போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம். அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா நம்மளுடைய ரூமுக்கு போயிடலாம். அதாவது மானம்பள்ளி ரெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடலாம். பாருங்க எவ்வளோ பிஸியா இல்லை நினைக்கிறேன். ஆஃபீஸ் சண்டேல லீவு. இபியோட ஸ்டாஃப் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கும். இங்கே சிமெண்ட் ரோடு. என்ன சாப்பிடுது? எனக்கு தெரிஞ்சு அது வரைக்கும் தான் பஸ் வரும்னு நினைக்கிறேன். அப்படியா? மான் பாருங்க சாம்பார் டியர். ஆமாம் நிறைய நிற்கிது. பண்ணணுமா கொஞ்சம் அந்த மான் குட்டி பால் குடிக்கிறாங்க. சின்னதாக இருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் ஸ்டாஃப் வேலை பார்க்குறவங்க போல் இருக்குல்ல. அது ஃபால்ஸ் பாருங்கள். ஒரு நிமிஷம். ஃபால்ஸ் பாருங்கள். ஓப்பா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபால்ஸ். அந்த பச்சை பசேல்னு இருக்கிறது நடுவில் வெள்ளையாக அது ஊற்றுறது சூப்பராக இருக்குது. ஓகே சின்ன வண்டியில் வந்துருக்கு பாருங்க உள்ள டிசைர் தானே அது. அதுவா இன்னோவா மாதிரி இருக்கு. அதுவும்
நிற்குது அதான் எர்டிகாவா எர்டிகாவா. நீங்கள் பஸ்ஸில் வர்றீங்க அப்படின்னா இங்கேயே உங்களை இறக்கி விட்ருவாங்க. இங்கேருந்து ஏறக்குறைய ஒரு 1 கிலோமீட்டர் போல் நடந்து தான் வந்து மானம்பள்ளி ரெஸ்ட் ஹவுஸ்க்கு நீங்கள் நடந்து போகணும். ஒரு ஃபாரஸ்ட்குள்ளார நடந்து போகிறதுனால ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க்கு கூட. அது தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் நடந்து வந்துக்க வேண்டியது. பேர்ட்ஸ் உங்களுக்கு ஷார்ப்பாக போட்டு பார்த்துடுறீங்க. லெஃப்ட்டில் போகணும் நம்ம. மானம்பள்ளி ஓய்வு விடுதி லெஃப்ட்டு. பிளாக் மங்கி இருக்கு பாருங்க. எப்படிங்க போகிறதுங்க? இப்படி லெஃப்ட்டில் போகணும். இதோ இருக்கு பாருங்க போர்டு. லெஃப்ட்டில் போகணுமா? இங்கே இருக்கு பாருங்க லெஃப்ட்டில். ஒரு நிமிஷம் அது மூஞ்ச காமிச்சு காலை அழுத்தி இங்கே ஒரு செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. அதுக்கு எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 பக்கம் சிமெண்ட் ஆக்சுவலாக ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட். அதை பாருங்க எப்படி இருக்குது ஃபாரஸ்ட். பஸ்ஸில் வந்தாலும் நீங்கள் இதுக்குள்ளார இறங்கி நடந்து வர்றதுலே உங்களுக்கு பாதி அள்ளுக்கு ஐண்டுடும். அது உயிரே போயிடும். அந்த அளவுக்கு ஒரு த்ரில்லான ரோடாக தான் இருக்குது. தனியாக வர்றீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு 2-3 பேராக வந்தால் கூட பேசிட்டு வந்துடலாம். ரொம்ப ரிஸ்க். ஐ டோன்ட் திங்க் தே அலோவ் அஸ் ரைட். ஆனால் ரிஸ்க்கு தான் நடந்து வர்றதுக்கு. நாட் அட்வைஸ். அப்படி எப்படி அவங்க போகிறாங்க புரியல எனக்கு. எப்படி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க? அவங்க அங்கே தங்கியிருக்கிறவங்க தானே? ஆமாம். ஓகே. அவங்களுக்கு லீச் கடிச்சிடுச்சு. வந்து விட்டோம். நம்ம ரெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து விட்டோம். ஒரு மிகப்பெரிய 1 மணி நேரத்திற்கு மேற்பட்ட ஒரு பயணத்தில் நம்மளுடைய ரெஸ்ட் ஹவுஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். அலாரம் கால் மாரி இருக்கு. மங்கி அலாரம் கால் மாரி இருக்கு. அலாரம் கால் மாரி ஏதோ வருது. ப்ரிடேட்டர்ஸ் ஏதோ வருது. கண்டிப்பாக ஏதோ வருது. லெப்பர்ட் ஆர் டைகர் ஏதோ ஒன்று வருது. வேண்டாம் ஒன்று மணி நேரம். இந்த பக்கத்தில் எந்த சவுண்டு வருது? கரெக்டாக நாங்கள் கெஸ்ட் ஹவுஸை ரீச் பண்ணுற நேரத்திட்ட அலாரம் கால் மாதிரி கேட்டுது. அதாவது மங்கியோட அலாரம் கால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா பேர்ட்ஸ் வந்து ரொம்ப சவுண்ட் கொடுத்துட்டே இருந்தது. அது பார்க்குறதுக்கு உண்மையிலே அலாரம் கால் மாதிரி தான் இருந்தது. அதனால் ப்ரிடேட்டர்ஸ் ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஆனால் எதுவும் பார்க்க முடியல. சரி நம்ம கெஸ்ட் ஹவுஸ் உள்ளார போயிடுவோம், அங்கேருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி உள்ளுக்குள்ளார போயிட்டோம். கெஸ்ட் ஹவுஸ் பாருங்கள், இங்கே தான் இருக்குது. வந்துட்டோம் கெஸ்ட் ஹவுஸு. பார்த்தீங்கன்னா அலாரம் கால் வந்ததுன்னு நிறுத்திட்டு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பாருங்க உண்டை வரணும் இருக்காங்க. நீங்கள் வரணும் இதுக்கு பயப்படுறீங்க. இந்த சிட்டிக்கு
வந்திருக்கு. வாங்க டக்குன்னு அந்த ஆற்று பக்கம் போய் பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ஒரு ஆறு போகுது, ரிவர். முதலைகள்லாம் நிறையா இருக்கும் இங்கே, டேஞ்சராக. லீச் வேறு இருக்கும் இங்கே. அங்கே போய் பார்ப்போம், ஃப்ரண்ட் போயிடுவோமா, அப்புறமா வந்து கூட இங்கே பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் தான் கால் நல்லா கேட்குது அங்கே. இல்லை இங்கே கேட்கல, அங்கே கேட்குது பாருங்க, அங்கே கண்டினியூவாக இருக்குது அது. இது பாருங்க, புலி சிறுத்தை பிடிக்கிறது கூண்டு பாருங்க. நம்ம இருக்கிறது ஒரு செம்மையான இடம். அவர் தான் கேர்டேக்கராக இருப்பார்னு நினைக்கிறேன், நடந்து வர்றார். புலி சிறுத்தையை பிடிக்கிறதா கூண்டு வச்சுருக்காங்க பாருங்க. இது ட்ரென்ச் வெட்டியிருக்காங்க எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. பாருங்க, ட்ரென்ச் இருக்குது உள்ளுக்குள்ளார வராமல் இருக்கிறதுக்கு. யானை இந்த மாதிரி யாரும் நடக்காதா தெரியல. யானை இந்த மாதிரி நடக்காதா? இது மேலே நடந்து வராதோ? காலை குத்தும்ல, அதனால் யானை வராது. ஓகே, சும்மா செப்பல் கழட்டி நடந்து வருங்க. இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சவுண்ட் கண்டினியூவாக அலாரம் கால் மாரி கேட்டே இருந்தது. அதான் குரங்கு கத்துச்சு. நான் அலாரம் கால் மாரி இருந்தது. சரி, ஏதாவது புலி சிறுத்தை ஏதாவது வரும். பொதுவாக இங்கே தண்ணி குடிக்க வரும்ல வரும் அனிமல்ஸ்லாம். மான் இருந்தாலும் கத்தும். மானுக்கெல்லாமா கற்று? மானு கத்தாதே. எல்லா இதுவும் கத்தும். இங்கே பொதுவாக என்னென்ன அனிமல்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம்? பார்க்கலாம் முடியாது இந்த சீசனில் எந்த மிருகம். இப்போ வந்து நான் சாம்பார் பார்க்கலாம். சாம்பார் வரும்போது நின்றுச்சு. பைசன் பார்க்கலாம். வயசான வரும்போது பார்த்தோம். அவ்வளோதான் இது. இந்த இந்த கிளைமேட்லேருந்து இது இருக்காது. crocodile பார்க்க முடியுமா? கொரக்கடையில் வந்து நல்ல வெயில் நேரத்தில் வந்தால் பார்க்கலாம். பாறையில் இருந்து பாறை மேலே ஏறி படுத்துருக்கோம். வேறு எதாவது பார்க்குறது. சம்மர் சீசனில் சொல்கிறீங்களா? சம்மர் சீசனில் தண்ணி வத்தாதா இங்கே ஆற்றுல? ஆற்றுல வத்தாது. உள்ள காட்டுக்குள்ளே வச்சிருல. இங்கே வத்தாது. இங்கே வத்தாது. அதனால இங்கே தண்ணி குடிக்க வரும். ஏன்னா அப்போ புலி சிறுத்தைலாம் வருமா? புளி வர்றது ரேர் தான். ரேர். சிறுத்தை வரும். சிறுத்தை வரும், யானை வரும், பைசனு, கரடி. கரடி வந்து தேன் சீசனில் தான் வரும். இப்போ வந்து சீசன் இல்லை அது. இப்போ தேன் இல்லைங்க. தேன் இல்லை. பட்டு வேறு ஏதாவது பழமெல்லாம் பழுத்ததுன்னா சாப்பிட வராது கரடி? கரடிக்கு உண்டான பழம் இங்கே பக்கத்தில் இருந்து நான் வந்து 2 வருஷம் ஆச்சு இது இந்த இதுன்னு பார்த்ததில்லை. பார்த்ததில்ல. இங்கே கரடி எதுவும் நீங்கள் பார்த்ததில்ல? கரடி பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்க? கரடி புலி சிறுத்தை எல்லாம் பார்த்துருக்கேன். ஓ, எல்லாமே இங்கே பார்த்துருக்குறீங்க. கரடி புலி சிறுத்தை எல்லாமே இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஓகே. நைட்டு போகலாமா? அப்படி நைட்டில் அளவு அலோடு இல்லையா? நைட்டில் அளவு டிவி அப்படி 6:30 சரி. 6:30 அப்புறம் அந்த பாலத்துலேருந்து எங்கள் வெளியே போகக்கூடாது. அப்படி போகிற மாதிரி தான் நீங்கள் காரில் போயிட்டு காரில் தான் வந்துக்கணும். இடையில எங்கேயும் நிற்கக்கூடாது. இங்கேருந்து இங்கே வண்டி எடுத்துக்கிட்டு நேரம் அங்கே தான் போயிட்டு போகணும். அங்கே வண்டி எடுத்துக்கு நேரம் இங்கே போகணும். இந்த ஆற்றுல முதலைகள் நிறைய இருக்கிறனால இங்கே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ சம்மர் டைமில் வந்தால் வெளியில் வெயிலுக்காக வந்து வெளியிலே வந்து படுத்துருக்குமா, பாறை மேலே நிறைய பார்க்க முடியும் அப்படின்னாரு. உங்களுக்கு இப்போ ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க இப்போ நம்ம உள்ளுக்குள்ளார போய் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது டைனிங் ஹாலா? சாப்பிட்ற ஹாலு, சோஃபா. இதுதான் நம்மளுடைய ரூம். 2 காட்டு இருக்குது. 4 பேர் படுக்கலாம் போல் இருக்குது தாராளமாக. 2 காட்டு, 2 டபுள் காட்டு தான் இருக்குது. அதனால் 4 பேர் படுத்துக்கலாம். இங்கே ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது வருதா என்ன ஏதுன்னு.
ஃபேன் தான், இங்கே ஏசி கிடையாது. வால்பாறையில் ஏசிக்கு வேலையாக இருக்காது. வெயில் காலம் எப்படி இருக்குன்னு தெரியல. வெளியில் வாஷ் பேஷன் இருக்குது, மிரர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம், கெய்சர் இருக்குது. ரெஸ்ட் ரூம்லாம் நீட்டாக தான் இருக்குது. டவல் ராட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக அழகாக சேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே உட்காந்து ஏதாவது வருதான்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படியே சைட் பண்ணலாம். பாருங்கள், ரிவர் இங்கேன்னு பார்க்கலாம். ஏதாவது அனிமல்ஸ் வருதா, தண்ணி குடிக்க வருதாங்கிறத பார்க்கலாம். சூப்பரான ப்ராப்பர்ட்டியில் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ணுறோம். உண்மையிலே இந்த லொக்கேஷன் பார்க்கும்போது வேறு மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, உண்மையிலேயே வேறு மாதிரி இருக்குது. நாங்கள் கரெக்டாக கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளார என்ட்ரு ஆகும் பொழுதே அலாரம் கால் கண்டினியூஸாக. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம், சரி உள்ளுக்குள்ளார வந்து பார்ப்போம். ஏன்னா ரிவர் இங்கே போகுது, ரிவர் பக்கம் ஏதாவது தண்ணி குடிக்க வந்தாலும் வரும், நம்ம மிஸ் பண்ணிட போகிறோம். அதனால் சொல்லிவிட்டு வந்து பார்த்தோம். எதுவும் இல்லை. கேர்டேக்கர்கிட்ட கேட்டேன், அவர் சும்மா கூட கத்தும், அதுக்குள்ளார சண்டை போடும். சம்டைம் வந்து இதுமாதிரி ப்ரிடேட்டர் வந்தாலும் கத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதாவது புலி, சிறுத்தை வந்ததுன்னா, அதாவது சிறுத்தை, கரடி இதெல்லாம் வந்து அடிக்கடி வருங்கிற மாரி சொன்னார். பட் புலி வந்து எப்பயாவது தான் வரும் அப்படின்னாரு. அதுமாரி யானையும் வந்து பார்க்கலாம் எப்பயாவது அப்படின்னாரு. இந்த இடம் வந்து உண்மையிலே செமையாக இருக்குது. தண்ணி பாருங்கள், பொல்யூஷன் ஆகாமல் எப்படி ப்ளூ கலரில் போகுது பாருங்கள். அது பாருங்கள், தண்ணி எவ்வளோ ப்ளூ கலரில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஆனால் இந்த அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குங்கிற மாதிரி இங்கே வந்து முதலைகள் வந்து அதிகமாக இருக்கான். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த சைடு ஆக்சுவலாக அங்கே சைடு வெளில போனோம், அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் முதலைகள் அங்கே போர்டு வேறு வச்சுருக்காங்க, முதலைகளுக்கு யாரும் இறங்கக்கூடாதுன்னு. சரி வாங்க அப்படின்னா. வரீங்களா? அட்டைப்பூச்சி வேறு இருக்குமா இங்கே, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். முதல்ல இதில் கதை மேலே ஏறி தான் போகணும். என்னடா டொக்கு டொக்கு சவுண்டு வருது? இது பாருங்க, ஆற்று ஓரம் லீச் வேறு இருக்கும். அது வேறு கீழெல்லாம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம நிற்கிற இடத்துல ஏதாவது இருக்கா பார்த்துக்குவோம். மங்கீஸ் தான் உட்காந்துருக்காரு. ஓ, இங்கே அட்டை வருதா நிறைய? ஓஹோ, சரி நம்ம அங்கே போய்டும். மழை காலத்தில் ஆமாம், ஈஸியாக போகும். பார்த்தாச்சு, அங்கே போயாச்சு. அவர் வந்து 6:30 மணிக்கு இங்கே செக் போஸ்ட்டு, இங்கே ஒரு கேட் இருக்குது, க்ளோஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கு மேலே வெளியில் யாரும் போகக்கூடாது ஸ்ட்ரிக்டாக. நாங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணது 7:30 மணிக்கு பஸ்ஸில் போயிட்டு திரும்ப 10:30 மணிக்கு உள்ளார வருமா. அதில் வந்தோன்னே செம அட்வென்ச்சராக இருக்கும், ஏதாவது அனிமல்ஸும் நிறையா பார்க்க முடியுமே அப்படி சொல்லி பிளான் பண்ணோம். நாம் ஒன்று நினச்சா இறைவன் ஒன்று நினைக்கிறார். அதனால் ஸ்ட்ரிக்டாக போக முடியாது. இதுக்குள்ளார வந்துட்டிங்கன்னா என்னோடய கண்ட்ரோலில் தான் நீங்களாம். அதனால் யார் வெளில கூட தொலைச்சி விடுவேன்னு சொல்லிட்டார் அவர். அதனால் நம்மளால் எங்கேயும் போக முடியாது போல் இருக்குது. பாருங்கள், செமையான ஃபாரஸ்ட் இது, நல்ல டென்ஸாக இருக்குது. அதான் அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ வந்து மரம் இலையெல்லாம் கொட்டி ஓப்பனாக இருக்குது, அதனால் அனிமல்ஸ் வந்தால் நமக்கு சவுண்ட் கேட்காது. அடர்த்தியாக இருக்கும்போது அனிமல்ஸ் உள்ளார பூந்து வரும்போது சவுண்டு வரும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் நடந்து போகாதீங்க, 6:30 மணிக்குள்ளார வேணால் காரில் வேணால் கீழே போயிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார்.
பாருங்கள் அந்த இடமே எப்படி இருக்குன்னு. இங்கே மொத்தம் பார்த்திங்கன்னா 2 விதமான ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ரெசார்ட்குள்ளார. அதாவது இந்த ரெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளார. இது வந்து அனெக்ஷர் ஏ. இப்போ நீங்கள் பார்க்குறது அனெக்ஷர் ஏ. நம்ம உள்ளுக்குள்ளார வரும்போது அப்படியே பேக் சைடு இருக்கும், பில்டிங்கோட பேக் சைடு இருக்கிறது அனெக்ஷர் ஏ. இது வந்து வியூ வந்து சூப்பராக மொத்தம் 2 ரூம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது, அங்கே ஒரு ரூம் இருக்குது. வியூக்காக தான் இங்கே பாருங்கள். அப்படியே திரும்பினீங்கன்னா சூப்பராக ரிவர் வியூ பார்த்துட்டு இருக்கலாம். அனிமல் ஸ்பாட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும், ரிலாக்ஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் இதுமாரி உட்கார்றதுக்கு கார் பார்க்கிங் எல்லாமே வந்து சூப்பர் செட்டப்போடு இருக்குது. இது 2 ரூமு. இது அனெக்ஸ் பி. இது வந்து பிளாக் பி. சாரி, அனெக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இது பி பிளாக்கு, அது ஏ பிளாக்கு, இது பி பிளாக். என்ன மெயின்டெனன்ஸ் சரியாக இல்லை எல்லாமே ரெண்டுமே. இது பி பிளாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது அனெக்ஸ் பி. அந்த சைடு இது 2வது பில்டிங் அனெக்ஸ் ஏ. அனெக்ஸ் பியை விட அனெக்ஸ் ஏ நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா வியூ வந்து பெருசாக பார்க்க முடியாது. இந்த சைடு பார்க்கலாம், பட் என்ன கூண்டு எல்லாம் அடைச்சிருக்கு. பட் வியூ பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த சைடு கிளாஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால் நல்லாயிருக்கும். இதுக்காக ஒரு 1000 ரூபா டிஃப்ரெண்ட்டு. அனெக்ஸ் பி வந்து 4500 நினைக்கிறேன். அது 5500 ஜிஎஸ்டிலாம் சேர்த்து 5700 என்னமோ வருது. ஈவினிங் ஒரு 5:30 மணி போல் நம்ம ரூம்லேருந்து கிளம்பி வெளியில் ஒரு ரவுண்ட் மட்டும் சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அங்கே போகிறப்ப பார்த்தா நமக்கு ஷாக் ஆகிற விதத்தில் சாம்பார் டியர் இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தா முதலையும் ஒன்று படுத்து கிடந்தது. crocodile இருக்காமே மண்ணில். ஆமாண்ணா, அது இருக்குண்ணா. ஆமாம் முன்னாடி போங்க. சூப்பராக பார்த்தாரு அவர். பாருங்க இங்கே இருக்குது. மான்லாம் பாருங்கள், அப்படியே அங்கே நிற்கிது பாருங்கள். சாம்பார் டியர் அங்கே இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது பார்த்ததா இல்லையான்னு தெரியல. crocodile மயில் பாருங்க மேலே மரத்து மேலே. மயில், மான், முதலை 3 ஒரே இடத்தில், 3 நேர்கோட்டில் ட்ரையாங்கிளாக இருக்குது. அப்படியே கீழே முதல்ல, அப்படியே ரைட்டில் வந்தோன்னா மான். ஓ சென்னாய் வருமா? அங்கே வந்து புலியும் வந்திருக்கா 2 நாளைக்கு. சென்னாய் வருமா, crocodile எல்லாமே அங்கே தான். 2 நாளைக்கு முன்னாடி புலி வந்ததா? 2 வாட்டி பார்த்துருக்காங்களா புலி அங்கே. ஓ அந்த முதல்ல இருக்கே அந்த இடத்துலையா? மூங்கில் இருக்கு அதுகிட்டயா? யானையெல்லாம் வந்து கதவுலாம் ஏதாவது உடைச்சிருக்கா? ஓ இங்கே நின்றுட்டு அப்படியே போயிடும். என்னைக்கு கடைசியாக பார்த்தீங்க? இன்னொரு யானையை பிடிச்சி காட்டு யானையும் வளர்ப்பு யானையுமா? கண்ணு வந்து பளிச்சுனது. டார்ச் லைட் அடிச்சோன்னு பாருங்களா, லைட் போட்ட மாதிரி. அந்த crocodile கண்ணோட வெளிச்சம் வந்து இது வந்து ரிஃப்ளெக்ஷன். அதுக்கு மேலே வந்து மானோட கண்ணு. கண்ணு மட்டும் ஸ்பெஷல் சூப்பராக இருக்குல்ல இது. தண்ணிலே தெரியுது பாருங்க crocodile. அது பாருங்க தண்ணியில், அங்கே ஒன்று குட்டி தண்ணியில் பிளிங்க் ஆகி வருது. இருக்காது. இன்னும் இருக்குண்ணா, துணி ஒழுங்காக காயாத மாதிரி சொன்னது.
கால் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. நைட்டு இட்லியும் சிக்கன் கிரேவியும் சொல்லியிருந்தோம். ஸோ அது செஞ்சுருந்தாங்க. சரி டின்னர் டைம் ஆகிடுச்சுன்னாங்க. சரின்னு நம்ம போய் சாப்பிட்டுட்டு திரும்பவும் நம்ம கீழே வந்து கண்டினியூ பண்ணோம். சிக்கன் கிரேவி கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது. தண்ணியாக இருந்தால் கூட டேஸ்ட் நல்லா இருந்தது. இட்லிக்கும் அதுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இபி குவார்ட்டர்ஸ் வரைக்கும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம், ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது சைட் ஆகுதா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அனிமல்ஸ் எதுவும் நமக்கு ஸ்பாட் ஆகலை. பட் அந்த டயத்தில் நம்ம போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் நைட் டைமில் யாருமே இல்லை அந்த ரூட்டில், நம்ம மட்டும் ட்ரைவ் பண்ணி போனோம். உண்மையிலே ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதோட இந்த வீடியோவும் முடிவுக்கு வருது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி அட்வென்ச்சரான கண்டென்ட்டை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.